வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. எனக்கு மட்டும் இல்ல, என் ஆஃபீஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. செய்யறது ரொம்ப ஈஸி, ஆனா செம்மையா இருக்கும். அவங்கெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி அம்மாட்ட வந்துட்டு செய்ய சொல்லி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டுலாம் கூட போயிருக்காங்க ஒரு சில பேர்லாம். ஆம், எனக்கு இந்த மாதிரி செஞ்சு தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இது நான் வந்து சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டுருக்கேன். எனக்கு அவ்ளோ பிடிக்கும். ஸோ அந்த ரெசிபியை உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலி இந்த ரெசிபி பண்ணும்போது. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்றதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஸோ தட் நீங்க இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி நேம் வந்துட்டு புளி மிளகா. நீங்க வந்துட்டு ஆக்சுவலி தம்ப்நெயில்லயே அதை பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸி. இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம பச்சை மிளகாவை போட்டு வதக்கிக்க போறோம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இது லைட்டா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல 1ல இருந்து 1.5 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். மிளகா நல்லா வதங்கி அது அப்படியே சுருண்டு கொஞ்சம் கலர் மாதிரி வரும் பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். ஏன்னா அப்பதான் அதோட டேஸ்ட் வந்துட்டு செம்மையா இருக்கும். இந்த புளி மிளகா ரெசிபியே வந்துட்டு 2 டைப்ஸ்ல செய்வாங்க. ஒன்று நான் இப்போ செய்யற மாதிரி, இன்னொரு டைப் வந்துட்டு நான் சீக்கிரமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, நல்லா அந்த மிளகா வந்துட்டு நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஒரு 5-6 நிமிஷம் வதக்கிக்கணும். பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜ்ல இதுல வந்துட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி சேர்த்துக்கிறோம். இல்லனா நார்மல் எலுமிச்சம்பழம் சைஸ் அப்படின்னா 2 எலுமிச்சம்பழம் போட்டா எவ்வளவு தூரம் இருக்கும் அந்த அளவுக்கு புளி சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இந்த ரெசிபி வந்து ஆக்சுவலா காரம் இருக்கும், இனிப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ சூப்பரா இருக்கும் அதை சாப்பிடும் போது. அதுக்கப்புறமா இது வந்துட்டு இந்த 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் எடுத்து ஓரமா வச்சுட்டு நான் வெல்லத்தை வந்து கரைச்சிக்க போறேன். சக்கரை போடலாமான்னு கேட்காதீங்க, சக்கரை போடாதீங்க. வெல்லம் தான் செம்ம டேஸ்டா இருக்கும். 100 கிராம் போல வெல்லம் எடுத்திருக்கேன். அதுல ஒரு 1/2 கப் போல தண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கரைச்சுக்கோங்க. கரைஞ்சதுக்கு அப்புறம் அதை நல்லா வடிகட்டி அதுல இருக்க அந்த தூசியெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு திருப்பி ஒரு அதே பாத்திரத்துல நான் வச்சிருக்கேன். வச்சு அதை அடுப்புல வச்சாச்சு. அடுப்புல வச்சு நல்லா அது கொதிக்கட்டும். கொஞ்சம் திக்காகணும். ரொம்ப பாகு மாதிரி இல்லாம பாகோட பிசுக்கு பதம் இருக்குல்ல, அது வரைக்கும் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இந்த வெள்ளை தண்ணி வந்துட்டு நல்லா அப்படி பிசு பிசுன்னு பதம் வந்துருச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஓரமா எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா அதுக்கப்புறம் புளி வதக்கி வச்சிருந்தோம்ல, அது ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா இதை பிளெண்டர் ஜார்ல மாத்திட்டு இதை நான் அரைச்சு எடுத்துக்க போறேன். ஆக்சுவலா நம்ம ஃபைன் பேஸ்டா அரைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மட்டும் போட்டு ஒரு சுத்திட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா மீதி எல்லாத்தையும் போட்டுட்டு அதுல வந்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்க போறேன். நான் இன்னைக்கு கல்லுப்பு சேர்த்திருக்கேன். ஏன்னா கல்லுப்பு நல்லதுன்றனால கல்லுப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாயிடுச்சு அப்படின்னா காரம் அதிகமாயிரும். ஸோ உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிடலாம். தண்ணி தேவைப்படும் கண்டிப்பா. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அப்படி அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வதக்கணும் இல்லையா, அதே கடாயை அடுப்புல வச்சுட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன். அந்த ஆயில்ல கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் போல கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொறுமையா இருந்து வெடிக்கிற மாதிரி நல்லா அது வெடிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க அந்த வெள்ளை பாகு இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம கிளறிட்டே இருக்க போறோம். கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும். ஸோ லாஸ்ட் வந்துட்டு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறேன். அது வரைக்கும் கைவிடாம நம்ம பொறுமையா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பரா ரெடி ஆயிரும். அப்படியே இதுல உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்தோட ஃப்ளேவருமே எல்லாத்தோட அந்த டேஸ்ட்டுமே வந்தா தான் இது சூப்பரா இருக்கும். ஸோ அதனால அத டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்பப்ப இப்படி கிண்டி குடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறமா இதுல வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் பெருங்காயத்தூளா சேர்க்கிறேன் அப்படின்றதுனால நான் இப்ப சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்க கட்டி பெருங்காயம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம அரைச்சு எடுத்தோம் இல்லையா, ஸோ அப்பயே அதை போட்டு அதையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. மத்தபடி பெருங்காயத்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா இப்ப சேர்த்தாவே போதும். ஸோ இதை நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இது நான் சொன்ன மாதிரி நல்லா திக்கா சூப்பரா வரும். எனக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா நம்ம வச்சிருந்த
வெள்ளப்பாகு அந்த இத ஃபுல்லுத்தையும் போட்டுட்டோம். ஸோ 100 கிராம் கரெக்ட்டா இருந்துச்சு. ஸோ இது நல்லா கிண்டிட்டே இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அது கலரும் மாறும். ஆனா முக்கியமான விஷயம் அது மேல தெளிக்கும். ஸோ அதனால அது மட்டும் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா அது கொதிக்கும்போது மேல தெளிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து பண்ணுங்க. இப்பயே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆனது தெரியும். இன்னும் கெட்டியாக கெட்டியாக நல்லா சேஞ்ச் ஆனது தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா, நல்லா கெட்டியாயிட்டே வருது பாருங்க. முன்னாடி விட நல்லா அப்படி போரிங் கன்சிஸ்டன்சியே கொஞ்சம் திக்கா இருக்கு இல்லையா? ஸோ இன்னும் கொஞ்சம் ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா, நல்லா திக்கா இருக்கு. நீங்க அப்படி ஒரு கரண்டிய வச்சு சுத்தம்போது கரெக்ட்டா அந்த ஸ்டாண்ட்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ இதான் கரெக்ட்டான பதம். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல நீங்க வந்துட்டு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா, ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டியாயிரும். இப்ப இருக்க கன்சிஸ்டன்சிலயே ஆஃப் பண்ணிருங்க. அப்ப கரெக்ட்டா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயி தான் இருக்கும் ஆறுனோன. அவ்வளதான். இதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப இது நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு இந்த மாரி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ எண்ணெய் நல்லா மிதக்க மிதக்க தான் இருக்கும். சூப்பரா இருக்கும். இத நீங்க எவ்ளோ நாள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனா டிஃபன், ரைஸ் அந்த மாதிரி எந்த இது செஞ்சாலுமே எல்லாத்து கூடயுமே இது பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். நான் அந்த மாரி தான் சாப்பிடுவேன். எங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமே காலியாயிரும். ஆனா நீங்க எவ்ளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதெல்லாம் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் குடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் இது போன்ற ஒரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபி இல்லனா ஒரு இன்ட்ரஸ்டிங் கான்செப்ட் இல்லனா ஒரு இன்ட்ரஸ்டிங் vlogல உங்கள மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.